யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கூப்பிடும் போதே உனக்கு எல்லாத்தையும் சொல்லிதான் கூப்பிட்டுருக்கிறார். அந்த தேசத்துல யார் இருப்பா, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, எல்லாவற்றையும் சொல்லித்தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட இப்போ உனக்கு 40 வருஷத்துல திடீர்னு என்ன தோணுது? தேசத்தை சோதித்து பார்க்கவும். தேசம் எப்படி இருக்கும், ஜனங்க எப்படி இருப்பாங்க, யார் யாரெல்லாம் இருப்பாங்க. உங்களை ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கும்போது அந்த அழைப்பிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களை கூப்பிடும் போதே கர்த்தர் அந்த அழைப்புக்கான ஆசீர்வாதத்தை வைத்து தான் கூப்பிட்டார். உங்களை கூப்பிடும் போதே அதில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியை தயார் பண்ணிட்டு தான் கர்த்தர் கூப்பிட்டார். நீங்கள் போகிற கானான் பிரயாணத்திலே, பரம கானான் பிரயாணத்திலே பிரச்சனை இருக்காது என்று கர்த்தர் சொல்லவில்லை, உபத்திரவம் இருக்காது என்று சொல்லல. வழியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சேர்ப்பேன் என்று சொல்லி தான் கர்த்தர் அழைத்தார். நலமும் விசாலமான தேசத்துல போய் சேர்ப்பேன். ஏன் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வருது? நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இதான் பிரச்சனை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறோம், ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். ஆனா வந்த பிறகு நிறைய அவிசுவாசம். இது என்னவாய் முடியுமோ, எங்க போய் முடியுமோ, எப்படி முடியுமோ. உங்களை இன்னைக்கு இல்ல, என்னைக்கு கர்த்தர் கையில கரம் பிடிச்சாரோ அன்னைக்கே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நியமிச்சு வச்சு தான் கூப்பிட்டு இருக்கிறார். வழியில சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடல, கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார். நடுவுல நிறைய பேருக்கு சந்தேகம், இது எப்படி முடியும், இது என்னவாய் போகும். இப்படி நினைத்த யாருமே முழுமையாய் போய் சேர்ந்ததில்லை தேசத்துக்கு. பாதியிலே முடிச்சுட்டாங்க கதையை. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவிசுவாசம். அந்த ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள்? விசுவாசத்தில் எது வரைக்கும் நீங்க நான் உங்களோடு கூட போராடி கொண்டிருப்பேன் ஆண்டவர், பொறுமையா இருப்பேங்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான். நல்ல ஓட்டத்தை தொடங்குறாங்க, நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட தான் தொடங்குறாங்க, ஊழியத்தை தொடங்குறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஆனா பாதிக்கு மேல அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் வந்துடுது. எதிரிகள் தேசத்தெல்லாம் ஆண்டவர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. உனக்கு கொடுப்பேங்கிற தேசத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இது வரைக்கும் போன எந்த தேசத்தையும் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லல, அதெல்லாம் கர்த்தருக்கு இவங்க வேவுக்காரரையே அனுப்பல. எங்க சந்தேகம் வருது? இவங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தின் மேல் அவர்களுக்கு என்ன வருது? சந்தேகம் வருது. அதோட அர்த்தம் என்னன்னா, சொன்ன கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தின் மேலேயே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த தேசம் எப்படி இருக்கும், சோதிச்சு பார்க்கலாம். நான் எப்பவும் நான் வச்சிருக்கிற ஒரு விஷயம், நம்முடைய அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணாம இருந்தாலே நல்லது. பல நேரங்களில் நம்ம அறிவை என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்ம கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், தயவு செஞ்சு சும்மா இருங்க. நீங்க எப்பவும் பிரச்சனை கிரிட்டிக்கல் ஆக்கியே விட்டுறீங்கிறார் ஆண்டவர். நீங்க சும்மா இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நம்மால முடியாத ஒரு விஷயம் என்னது? சும்மா இருக்கிறது, எதையாவது குழப்பிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது செய்யறது. ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியா சார்ட் போட்டு கிராஃப் போட்டு முடிவுக்கு வரைக்கும் உனக்கும் எனக்கும் என்னன்றதுல தெளிவா வச்சுட்டு தான் கர்த்தர் உங்களை என்னையும் கூப்பிட்டார். அவர் இன்னைக்கு நேத்தா கூப்பிட்டாரு, உலக தோற்றம் முதல் உங்களை என்னை அழைச்சி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் உள்ளதுல எந்த மாறுபாடும் வரப்போறதே இல்லை. நடுவில் நமக்கு வர அந்த அவிசுவாசம் இருக்குது பாருங்க. நிறைய காரியம் நம்ம போய் சோதிச்சு பார்ப்போம், எப்படி இருக்கு தேசம் பார்ப்போம், கர்த்தர் சொன்னது எப்படி இருக்கு பார்ப்போம். எப்போ உங்களுக்கு அந்த அவிசுவாசம் வருதோ அப்பவே உங்க ஓட்டத்துல பல இடங்கள்ல தடங்கள் வரும், பல இடங்கள்ல உங்களுடைய ஓட்டம் முடிஞ்சு போகும். உனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா, சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் தூங்கவே மாட்டார். கேட்ட நாம கூட தூங்கிடுவோம், தேவன் தூங்கவே மாட்டார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்ம கூடயே தான் இருப்பார். ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லிடுவார், உனக்கு நான் செய்வேன், தேசத்தை கொடுப்பேன், அல்லது எது வேணா. இப்போ கூட இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சு முடிக்காம விடவே மாட்டார். நடுவில் நம்ம கூட என்ன செஞ்சிடக்கூடாது. நான் எப்பவும் ஒரு உதாரணம் சொல்லுவேன், அடிக்கடி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன்.
கர்த்தர் வீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? வீடு கொடுத்துருவார். நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, வீடு கொடுப்பாரான்னு கேட்காதீங்க. வீடு கொடுக்குறேன்னு சொன்னார்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கொடுத்துருவாரு. நடுவில் போய் லோன் போட்டால் என்ன ஆகும், இஎம்ஐ கட்டினா என்ன ஆகும், முன்பணம் எவ்வளோ கட்டணும், மாதம் மாதம். அப்போது ஏன் நீங்கள் போய் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம சும்மாவே இருந்த ஆண்டவர் செய்வாரா? நம்மளும் ஏதாவது என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், தயவு செஞ்சு எடுக்காத, நீ தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் செய்யாத, நீ சும்மா இரு. உனக்கு தர வேண்டியதை எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அல்லது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சது அதினதின் காலத்தில் தானாய் வந்து சேரும். அதுக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு.